வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத் மகாசனாதிமிகு தன்னோ சண்மு பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 30/12/2024 திங்கட்கிழமை, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் அமாவாசை திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் மூல நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், பின்பு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், கேது பவன நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், காலபுருஷ தத்துவத்திற்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய, உங்கள் ராசிக்கு 6இல் பயணம் பண்ணக்கூடிய கேது பகவான் கொடுக்கக்கூடிய சில தொல்லைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலமாக சரி செய்து யோக சனி காலத்தில் பல சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கக்கூடிய கற்பக விநாயகர் மனசில் நினைச்சின்ற நாளை தொடங்கும் போது சிக்கல் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யணும். அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. சில குழப்பங்களும் சில மன வருத்தங்களும் சில போராட்டங்களும் இருந்தாலும் அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை சில வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் திருச்சி திருவானைக்காவலில் அருள்பாலிக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளிலும் சாதித்து காட்டினேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய கேது பவன நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய நேரத்தில் சில அலைச்சல்கள், சில மன உளைச்சல்கள், சில போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சில சிக்கல்களை தீர்க்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அருள்பாலிக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவலர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது தொழிலில் அலைச்சல் தரக்கூடிய சில சிக்கல்களை தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கடன் நோய் எதிரியை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அஷ்டமத்து சனி காலத்துல சில கடன்கள் தொல்லைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் புத்திசாலித்தனத்தின் மூலியமாக இறை வழிபாட்டின் மூலியமாக தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல மதுரை பழமுதிர் சோலையில் அருள்பாலிக்கூடிய சோலை மலையான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் கடன் தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக முன்னேற்றமான பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்தில் சில குழப்பங்களும் சில மன வருத்தங்களும் தொழில் ரீதியாக ஏற்படத்தான் செய்யும். அவற்றை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் உழைக்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் வேதாரண்யத்தில் அருள்பாலிக்கூடிய வேதாரண்யேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் தொழில் விரிவாக்கத்திற்காக உழைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தாய் வழி உறவில் இருந்த சிக்கல்களை தீர்க்கும் நாளாக, தாயாருடைய உடல்நிலை சரி செய்யும் நாளாக, கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக அலைச்சலை கொடுக்கும் நாளாக அமையக்கூடிய சூழல் இருக்கிறதால் இந்த நல்ல நாளில் உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூரில் அருள்பாலிக்கூடிய பக்த ஜனேஸ்வரர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் தாய் வழி உறவை சரி செய்யும், தாயாருடைய உடல்நிலையை சரி செய்யும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை பயணத்தின் மூலியமாக வெற்றி பெறும் அற்புதமான நாள். அஷ்டமத்து குரு காலத்தில் சனீஸ்வர பகவானும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பயணத்தை தரக்கூடிய இடத்துல விரைய செலவு செய்தாவது தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ளக்கூடிய இடத்துல
பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பயணம் வெற்றிகரமாக பயணமாக அமைவதற்காக நாமக்கல்லில் அருள்பாலிக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் தொழில் ரீதியாக முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான பயணம் மேற்கொள்ளும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக வருமானம் தனவரவு பெருகக்கூடிய நாள், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாள். அதே சமயத்தில் அஷ்டமத்து குருவாக இருக்கிறதால வருமானத்திற்காக வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய சூழல்கள் ஏற்படுவதால் நிதானமாக செயல்பட்டு சரியான விஷயத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். சென்னை சிறுவாபுரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது வாய்ஜாலத்தால் வருமானம் பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல, உழைப்புக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் கை கெட்டியது வாய் கெட்டாமல் போகக்கூடிய சூழல் நிலவக்கூடிய இந்த நேரத்தில் வரக்கூடிய மே மாதத்தில் பெறக்கூடிய ராகுகேது பயிற்சி பல மாற்றங்களை தர காத்திருக்கிறது. அதற்கான திட்டமிடும் ஒரு நாளாக, எதிர்கால திட்டமிடும் ஒரு நாளாக இந்த நாளை பயன்படுத்தணும். இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய அடி அண்ணாமலையார மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது எதிர்காலத்திற்கான திட்டமிடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உழைப்புக்கேற்ற ஊதியத்தில் சில சுணக்கங்கள், சில வருத்தங்கள், சில போராட்டங்கள் இருந்தாலும் வேலைக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதில் சில சிக்கல் இருந்தாலும், வாகனமானது பழுதாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக மாற்றிக்கொள்ளும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். வியாபார சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட உபகரணங்களை வாங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் வருமானம், திடீர் லாபம், திடீரென்று என்றோ நீங்கள் செய்த உதவிக்கு இன்று உதவிக்கரம் கிடைத்து அதன் மூலியமாக லாபம் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய முரட்டாண்டியில் அருள்பாலிக்கக்கூடிய பிருத்திங்கிரா தேவி மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில குழப்பங்களை தீர்த்து வைக்கும் நாள். 10ஆம் இடம் என்பது பதவிஸ்தானம். இந்த பதவிஸ்தானத்தில் வேலை விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். மதுரையில் அருள்பாலிக்கூடிய மீனாட்சி அம்மன் மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது பதவியில் ஏற்படும் குழப்பம் தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று அமாவாசை தினம். பொதுவாக இந்த அமாவாசை தினத்தில் தந்தை வழி குலதெய்வம், தந்தை வழி கர்மக்காரகனாக இருக்கக்கூடிய ராகு பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லைகள், திருமணம் கைகூடாமல் இருப்பது, வேலைக்கு போகாமல் இருப்பது, வேலைக்கான வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பது, எதிலையுமே முன்னேற்றமான பாதையில் அடியெடுத்து வைக்க முடியாமல் தவிப்பது, இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் ராகு. அந்த ராகுவுடைய காரகத்துவம் தந்தை வழி குலதெய்வம். அந்த தந்தை வழி குலதெய்வத்திற்கு இழுப்ப எண்ணெயில் மண் அகல் விளக்கில் காலையில் சூரிய உதயத்திலிருந்து மாலை சூரிய அஸ்தமனம் வரை வெள்ளை நாடாத்திரி போட்டு விளக்கேற்றி வணங்கி கொள்ளும் போது உங்களுடைய தந்தை வழி கர்மாவானது குறைந்து காலப்போக்கில் உங்களுடைய வாழ்க்கையானது முன்னேற்றமான பாதையில் செல்லும். திருமணம் கைகூடிவிடும். வாழ்க்கையில் வசந்தம் வீசும். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு, வெளி உலக தொடர்பு கிடைப்பதற்கு, நல்ல வருமானம் கிடைப்பதற்கு, திடீரென்று உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த அமாவாசை தினத்தில். தந்தை வழி குலதெய்வத்திற்கு இழுப்ப எண்ணெயில் மண் அகல் விளக்கில் விளக்கேற்றுவது. இந்த நல்ல நாளில் அனைவரும் தந்தை வழி குலதெய்வத்திற்கு மண் அகல் விளக்கு ஏற்றி அந்த ஒளி தீபத்தில் தந்தை வழி குலதெய்வத்தில் குறைகளை சொல்லி பிரார்த்தனை செய்து குறைகளை நீக்கி வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.